12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச குரு கடகத்தில் இந்த தடவை பிளேஸ் ஆகி உட்காந்துருக்காரு. அதுவே பெரிய விஷயம் தான். ஸோ ஊருக்கே லைட்டு கொடுக்க ரெடி ஆகிட்டீங்க கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரர்கள் ஆஃப்டர் 15 அப்படியே தாண்டி ஒரு 20, 22 தேதியில கொஞ்சம் பேச்சில் கவனமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல இதுவரைக்கும் கிடைக்காத பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடகத்திற்கு அபரிவிதமா இருக்கு. புதிய புதிய தொழில் முனைவோராகிறதுக்கான வாய்ப்பும் கடகத்திற்கு இந்த தடவை. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, அங்கிருந்து குரு உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 5ஆம் இடமே பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு. இந்த மாதம் ஒரு 5 விடயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் கோச்சாரத்தின் அடிப்படையில். முதல் விஷயம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வெங்கடேஸ்வர ஆஸ்ட்ரோ அகாடமி வழங்கும் ஜோதிடர் டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்களின் சூட்சம செல்வவசிய வகுப்பு நடைபெறும் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி 10 மணி முதல் 5 மணி வரை. வகுப்பில் இணையும் மாணவர்களுக்கு பூஜிக்கப்பட்ட மகாலட்சுமி வெள்ளி நாணயமும் தன ஆகர்ஷண மூலிகையும் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, சரி வாங்க பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஜாலி அப்படின்ற மாதிரி 12ஆம் இடத்துல இத்தனை நாள் விரயத்தை கொடுத்த குரு கொடுத்தாரு. ஆமாம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்தாரு. நான் 12ஆம் இடத்த விரயமாகவே எடுக்க மாட்டேன். உங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். நிறையா நல்லவைகளை கொடுத்த குரு இப்படியே அப்படியே தலைக்கு மேலே உங்களை தான் பிடிக்கன்ற மாதிரி உட்காந்துருக்காரு. 12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச குரு கடகத்தில் இந்த தடவை பிளேஸ் ஆகி உட்காந்துருக்காரு. அதுவே பெரிய விஷயம் தான். ஸோ ஊருக்கே லைட்டு கொடுக்க ரெடி ஆகிட்டீங்க கடகராசிக்காரங்க. ஒரு பெரிய ஹைஃபை. ஓகே கூல். அது மட்டுமா, குரு வரலாம் நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கரனும் 11ஆம் வீட்டு அதிபதி அவரும் அப்படியே அழகாக கடகராசிக்குள் தன் இருப்பை செலுத்தி இருக்கிறார். எல்லாரும் நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி புதன் அங்கேருந்து துவங்கின்னு 20ஆம் தேதி 20, 22 தேதிக்கு அப்படியே தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கிய வீட்டில் இருந்து அப்படி அழகாக கடகத்துக்குள் வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் செவ்வாய் 20ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு போகிறார். இந்த மாதிரியான ஒரு கிரகநிலை அமைப்போடு கடகத்திற்கு இந்த மாதம் இனிதே ஆரம்பம். 11ஆம் வீட்டு அதிபதி தலைக்கு மேலே வந்தால் பரவாயில்ல, ஜாலியோ ஜில்கானாவாக இருக்கும், லாபம் நிறையா வரும், கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி கிடைக்கும், அதெல்லாம் ஓகே தான் பாஸ். 12ஆம் வீட்டு அதிபதி உட்கார்றது அப்படின்றது கொஞ்சம் வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலத்தை இங்கே உருவாக்கி கொடுக்கறதுக்கு புதன் கொஞ்சம் தயாராகிருக்கார். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே குரு இருந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார் இல்லையா? ஆனால் பார்க்குற பார்வைக்கு கோடி புண்ணியம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறனால குரு 1ஆம் இடத்தில் அமர்ந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறார். ஸோ இந்த 5ஆம் இடம் அப்படின்றதே உற்சக வீட்டுக்கு குருவோட பார்வை கிடக்கும் போதே பூர்வ புண்ணியம் அப்படியே வழுக்க போகுது. அடுத்து 9ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இங்கேருந்து பாக்கியத்தை கொடுக்க விடாமல் தடுத்துட்டு இருக்க சனியை மண்டையில போட்டு என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு 2 வருஷமாக படுத்துட்டேன், இனிமேல் முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பாக்கியங்களை அள்ளி கொடுப்பதற்கு மிஸ்டர் குரு தயாராக இருக்கார். யாருக்கு? கடகராசிக்காரர்கள். அப்படியே இந்த பக்கம் ஒரு 15 தேதி வரைக்கும் குரு சுக்கிரனுடைய ஒரு இணைவு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டு அதிபதியான புதனோட இணைவு சேரும்போது கடகராசிக்காரர்கள் ஆஃப்டர் 15 அப்படியே தாண்டி ஒரு 20, 22 தேதியில் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஓட சேரக்கூடிய இந்த கேது இயல்பாகவே இது ஒரு சுபத்துவமான ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏற்கனவே கேது ஒரு பிளாக் ஃபெல்லோவா, அவரோட சேர்ந்து முழு சுபரான சுக்கிரன் சேரும்போது ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகுன்றது நம்புவோம். ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலுமே லைட்டாக வீண் விரயங்கள் எட்டி பார்க்கலாம். என்ன மேடம் போன மாதம் வரைக்கும் குரு உட்காந்துட்டார், அவ்வளோதான், இனிமே நீ டாப்பில் போயிடுவா அப்படி இப்படின்னு நீங்கள் இப்போ இப்படிலாம் சொல்கிறீங்க. அப்படி இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல குரு, பாவம் இல்லை. அதனால் அப்படியே ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து சுக்கரனோட கிரக யுத்தம்லாம் நடத்தி முடிச்சு நான் பெருசா நீ பெருசான்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்லி சுக்கரன் அமுச்சு விட்டதுக்கப்புறம் தனித்த குரு பெருத்த பணத்தை கொடுப்பார். ஆனால் அது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் தனியாக இருக்குது. அப்படின்ற போது கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து வருமானம் அப்படின்னு வரக்கூடிய இடம் 2ஆம் இடமே நான் சொன்ன மாதிரி தனம், வாக்கு, நேத்திரம், குடும்பம் இதெல்லாமே தானே. அந்த இடத்துல கேதுவோட இணைவு இருக்குது. அப்படின்ற போது அந்த கேதுக்கு வீடு கொடுத்தவர் போய் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுவே ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு தான். நிறைய லாபங்கள் எட்டி பார்க்கும், நிறைய நன்மைகள் வரும். இதெல்லாம் தாண்டியுமே ஆல்மோஸ்ட்
16, 17, 18 தேதிக்கு அப்புறம் நட்சத்திர சாரம் வாங்கும்போது சூரியன் என்ன பண்ணுவார்னா 2ஆம் வீட்டு அதிபதி எகைன் திரும்ப கம்பேக் டு மிதுனம் 12ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ உங்கள நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்கள நீங்க இன்வெஸ்ட் பண்ணா தான் டிராவல் பண்ண முடியும். உங்கள நீங்க இன்வெஸ்ட் பண்ணா தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் இடம் 12ஆம் இடம். அப்ப நெறைய பேருக்கு ஏதாவது ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணலான்ற எண்ணங்கள் வரும். இதுவரைக்கும் கிடைக்காத பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடகத்திற்கு அபரிவிதமா இருக்கு. புதிய புதிய தொழில் முனைவோராகிறதுக்கான வாய்ப்பும் கடகத்திற்கு இந்த தடவை எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. ஆனா முதல் ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் கபாலிடா நெருப்புடான்ற மாரி கோவம் வரும். டைம் மேனேஜ்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. மிஸ்டர் சூரியனாலே இஸ் ஈக்குவல் டூ போட்டா டைம் தான் இல்லையா? அவர் போய் 12ஆம் இடத்துல இருக்கும்போது, தூக்கத்தில ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வரும் இந்த தடவ. அட போங்க மேடம் நாங்க 2 1/2 வருஷமா இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதோட சேர்ந்து இந்த 2 1/4 வருஷமும் சேர்த்து பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் தூக்கத்தில கடகராசிக்காரர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளை மிஸ்டர் சூரியன் குடுப்பார். நீங்க கீழ கமெண்ட்ல கழுவி ஊத்தி பிரயோஜனம் அது என் தப்பு இல்ல. சூரியனோட தப்பு. ஓகே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சனியோடைய அமைப்பு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கனால நெறையா வேலைகளில் இருந்த ஒரு தொய்வு நிலை வந்து டக்கு டக்குன்னு முடியும். அப்ப என்ன ஆகும்னா, வேலை பளு அதிகரிக்கும். 2 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலைய 4 மணி நேரம் பண்றதுக்கான சூழல் உருவாகும். ஸோ வேலையில ஒரு சின்ன ஒரு கேப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பேசுகிற பேச்சுல கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துல தனித்த கேது இருக்காரு. அந்த கேதுக்கு வீடு குடுத்தவர் போய் 12ஆம் இடத்துல இருக்கார். 2, 12க்கு நடுவுல இந்த கடகம் இயங்க போது. இந்த அமைப்புல இருக்கு அப்படின்றபோது நான் ஏற்கனவே சொன்ன மாரி 2, 12 நடுவுல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கோடிகளை கொடுக்கும். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, அங்கிருந்து குரு உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்வை செய்றார். 5ஆம் இடமே பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு முதல்ல குழந்தை பேர். 5ஆம் இடம் அப்படின்னா புத்திரஸ்தானம்னு பேர். நெறைய கடகராசிக்காரருக்கு திருமண யோகம் நடக்க போகுது. இதுவரைக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஒரு மாரி ஆயிடுச்சுன்னா, அடுத்த மேரேஜுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவ ரொம்ப அதிகமா இருக்கு. அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆனா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுடைய அமைப்பு கொஞ்சம் விட்டு கொடுத்து போணும். ஏன்னா, கேதுனாலே நம்மளுக்கு தெரியும்ல. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன்ற மாரி, நம்ம நல்லவங்களா இருந்தாலும், "ஐயய்யோ! இப்படிலாம் இருக்காதப்பா. ஓம் சாந்தியா இருன்னு" உங்கள உட்கார வச்சுருவாரு. அதனால அதில மட்டும் கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். நெறைய ஹார்ட் ஒர்க் பண்றோம். நெறைய கஷ்டப்படுறோம். ஆ ஒரு ஒரு 50,000 வரும்னு நெனச்சு ஒரு வேலைய பண்ணா, அங்க 5,000 தான் வருது. என்னால முடியவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய அத்துணை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் டக்கு டக்கு டக்குன்னு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அபரிவிதமா இருக்கும். கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். கொஞ்சம் டென்ஷன். தூக்கம் அப்படின்ற இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்திருக்கும்போது, அவர் 2ஆம் வீட்டு அதிபதியும் கூட. 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறது அப்படின்றது தூங்க முடியாம வேலைய பார்க்க வைக்கும். தூக்கத்தில ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் குடுக்கும். அதே மாரி 2ஆம் இடம் தான் வந்து டிராவல். 12ஆம் இடம் தான் வந்து வெளிநாட்டு தொடர்பு. யாரெல்லாம் ஃபாரின் போணும்னு நெனைக்கிறீங்களோ கடகராசிக்காரங்க ஃபாரின் போவதற்கான வாய்ப்புகள் குடுக்கும். நெறைய பேருக்கு இந்த ஊர்ல உட்காந்துக்கலாமே இந்த வடிவேல் கேட்பாரு, "இங்கேயே இருக்கலாமா? இல்ல ஓரஞ்சாரமா உட்காந்து பார்க்கலாமா? துபாய் போயிடலாமான்ற" மாரி இடத்த விட்டு இடம், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ கடகராசிக்காரர்கள் மனதுல வந்து நெறைய சிந்தனைகளை எழுப்பக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, இந்த மாதம் ஒரு 5 விடயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் கோச்சாரத்தின் அடிப்படையில். முதல் விஷயம் ஹெல்த்த பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, கடகத்திற்கு யோகத்தை குடுக்க கடமைப்பட்டவர் செவ்வாய். அவர் அங்கருந்து விருச்சக வீட்டுக்கு ஒரு பார்வை குடுக்குறார் 5ஆம் இடத்துக்கு. இந்த பக்கம் குருவோட பார்வையும் 5ஆம் இடத்துக்கு வருது. பிள்ளைகள் மூலமாக நன்மை, பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம், பிள்ளைகள் மூலமாக அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் ஒரு பக்கம் கடகத்துக்கு வரப்போகுது. ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் இடம் தான் இந்த காதல். இந்த 5ஆம் இடம் தான் திருமணம். இதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட்டா இருக்கிற பட்சத்தில, ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்குள் நினைத்தவை நினைத்த மாரியே நடந்தே தீரும். இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கும். ஏன்னா, இதுவரைக்கும் 10ல வந்து உட்கார்ந்திருந்தாரு சுக்கிரன். 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்ப தலைக்கு மேல வந்திருக்காரு. காலபுருஷனுடைய 4ஆம் வீடான உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. கேந்திரம் ஏறி இருக்கிறார். ஸோ இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா 2க்கும் 7க்கும் உடையப்பட்டவன் திக்பலம் வாங்கி உட்கார்ந்திருக்கிறது அப்படின்றதே மிகச்சரியான ராஜயோகம். ஸோ ஜூலை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி கொடி கட்டுதான். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு 15 நாட்கள் மட்டும் கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய சூழல்ல இருக்கு. ஓகே கிளியர். நெறைய பேருக்கு இன்வெஸ்ட்மென்ட், நெறைய பேருக்கு வேற ஊர், வேற மாநிலம். ஏன்னா, இதுவரைக்கும் ராகுவ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த குரு, இப்ப அப்படியே இறங்கி வந்துட்டாரு. அப்ப ராகுவுடைய கண்ட்ரோல் இல்லாம இருக்கக்கூடிய அமைப்புல நெறைய பேருக்கு பிற மொழி, பிற மதம் பேசக்கூடிய
அமைப்புல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி குடுப்பார். அது ஒரு பாயிண்ட். நெறையா பேருக்கு ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். செவ்வாய் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அவர் போய் இருக்கிற வீடு ரிஷப வீடு. அதனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை வரும். சில பேருக்கு அசிடிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி கொஞ்சம் வயதானவர்களா இருந்தா கொஞ்சம் யூரினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நெறைய இளநீர் குடுத்து அபிஷேகம் சிவனுக்கு பண்ணிட்டு வர வேண்டிய சூழல் கடகராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்கு. மத்தபடி உச்சகுரு உச்சத்த தொட வைப்பாரா? எஸ் பண்ணுவாரு. ஆனா, இப்போதைக்கு சுக்கிரனோட கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு, சுக்கிரன பக்கத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு பாய் பாய் சொல்லிட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஜூலை மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குரு உங்களுக்கு பயங்கர நல்லவையெல்லாம் பண்ணுவாரு. ஆனா, அதுவரைக்கும் இந்த 10ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி இந்த இடத்துடைய அமைப்பை பொறுத்து, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பை பொறுத்து, தலைக்கு மேல இருக்கக்கூடிய குரு, இந்த ஜென்ம குரு வனவாசம் அப்படிலாம் இல்ல. அது உச்ச குருவா இருந்தாலுமே, ஒரு மாரி ஒரு டீப் அனலைஸ்மென்ட்ட குடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? என் வாழ்க்கை எத நோக்கி தான் போகுது? எப்படியெல்லாம் பண்ணலாம்? அப்படின்ற மாரி ஒரு செல்ஃப் அனலைஸ்மென்ட் இந்த தடவ கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆனி மாதம் ஆரம்பிக்கும்போதே புள்ளியார் சொல்லி போட்டுருவாரு குரு. அதனால குரு தான் ஜாதகர் இல்லையா? அவர் வந்து உச்சமாய் உட்கார்ந்திருக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இன்ட்யூஷன் எந்திரிச்சுக்கிட்டே இருக்கும். நெறையா பேருக்கு ஒரு இந்த உள்மன பச்சி சொல்றத கேட்டீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. வெளியில யாராவது வந்தாங்கன்னா ராகு மாட்டி விட்டுருவான். ஏன்னா 8ஆம் இடத்துல கூடிய ராகு வெரி டேஞ்சர் ஃபெலோ. நான் ஆல்ரெடி 4வது தடவ சொல்லிட்டு இருக்கேன். 4வது மாசமா. ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஸோ, அதனால தேவையில்லாம இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, தேவையில்லாம அடுத்தவங்க பேச்ச கேட்கறது, தேவையில்லாம தெரிஞ்சே தப்பு பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா கடகம் இந்த தடவ கொஞ்சம் நெறையாவே மாட்டிப்பீங்க. ஸோ, பி கேர்ஃபுல் நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான். ஸோ, கூட்டி கழிச்சு பார்த்தா கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரப்போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்பிக்கை பிறக்கப் போகிறது. பண ரீதியான இருந்த பிரச்சனை சரியா போப்போகுது. மன ரீதியாக நீங்களா ப்ராப்ளத்த உண்டாக்கி இல்லாம இருந்தீங்கன்னா பரவால்ல. ஆனா கேது விடமாட்டாரு. அப்புறம் கேதுக்கு என்ன வேல்யூ? அதனால ஏதாவது பண்ணுவாரு. அப்ப ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக மட்டுமே அந்த மூட் ஸ்விங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கு. ஏன்னா, தலைக்கு மேல 2 சுபகிரகம். அ பார்க்குற பார்வை ஓகே தான். அப்ப நம்பள பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு சூப்பர்ன்னு தெரியும். ஆனா நமக்கு அப்படின்றபோது, அந்த உள்ளார்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுல கொஞ்சம் கவனம். உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு. அதனால நீங்க அத மட்டும் பார்த்துக்கோங்க. பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு கேது வந்து, நான் ஏன் இருக்கணும்? நான் ஏன் போணும்? நான் ஏன் வாழணும்? இதெல்லாம் சொல்ல வைப்பாரு. இல்லையா, நான் அத பண்ணிடுவேன், நான் இத பண்ணிடுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லுவாரு. இந்த டயத்துல தான் தயவு செஞ்சு என் சகோதரர்களே நான் திரும்பவும் சொல்றேன். தேவையில்லாத கேது கொஞ்சம் அந்த லிக்கரைட் கொண்டு வந்து விட்டுருவாரு. அதனால அதில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 80-90% சூப்பரா இருக்கு. ஒரு 10% மட்டும் உங்களுடைய உள்ளார்ந்து வரக்கூடிய விஷயங்கள நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா சரியா போச்சு. மத்தபடி எல்லாமே சூப்பர். ஸோ படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஃபேன்டாஸ்டிக்கா படிக்க போறாங்க. கடகராசி படிக்கிற புள்ளைங்க இந்த தடவ குரு அமர்நாள் நீங்க 4 பேருக்கு டீச் பண்ணுவீங்க. நீங்க தான் கிளாஸ் லீடர் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க புள்ளைங்க. கடகராசி பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கடகராசிக்காரர்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இந்த தடவ படிப்புல ஒரு சுட்டியா இருப்பாங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் ஈடேறும். எடுத்த காரியம் வெற்றியாகும். நெறைய பேருக்கு திருமண யோகம் இருக்கும். நான் சொன்ன மாரி 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கறனால, குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்புக்கான யோகம் அபரிவிதமா இருக்கும். எனக்குன்னு ஒரு பெயர், எனக்குன்னு ஒரு புகழ் தேவைப்படுகின்ற அதுக்காக எதிர்பார்த்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கோடி கோடியா குடுக்கும். நெறைய பேருக்கு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கும். 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு செல்ஃப் அனலைஸ்மென்ட் நடக்கும். ஏன்னா, அந்த தசாபுத்தியை பொறுத்து பார்க்கும்போது ராகுவுடைய சேர்க்கை கொஞ்சம் கவனம். பெண்களாக இருந்தா ஆண்கள் விஷயத்துல, ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். 60 வயசு தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு காஃப் மசில் கால்ல கொஞ்சம் கவனம். மொட்டிக்கு கீழ கொஞ்சம் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பை சனி குடுப்பாரு. அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் இன்டைஜஷன் ஆகாம பார்த்துக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் கேஸ்ட்ரிக் கொஞ்சம் வயிறு பிரச்சனை இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள வச்சு விட்டுரும் இந்த நேரத்துல. ஏன்னா புதனும் வந்து சேர போறாரு. கொஞ்சம் அதனால த்ரோட்ல இருந்து வயிறு வலிக்கும் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராம குருவோட அமைப்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிந்து தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெற்றி வாய்ப்பை பதித்து வைக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. கடகராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? ஆல்மோஸ்ட் கடகராசிக்காரங்க இதுவரைக்கும் இல்லாம பாம்பு பார்ப்பீங்க. என்னடா எல்லா ராசிக்கும் சொன்னீங்க, எனக்கு மட்டும் சொல்லலையே பாம்புன்னு தான் சொன்னீங்க. எஸ் கடகராசிக்காரங்க இந்த தடவ பாம்பு பார்ப்பீங்க. பாம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாம்ப பார்த்தா படையே நடுங்குமாமா. அதே மாரி நம்ம நெனச்சுட்டு இருக்கோம்ல, பாம்பு படம் எடுக்குது, நம்மள பார்த்து பயந்து எடுக்குது. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இன்ஃபிரியாரிட்டிய தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பாம்பு பார்த்தல் என்கிற நிகழ்வு கடகராசிக்காரர்கள் கண்ல படும்.
அதே மாரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் இந்த ஐவரி கலர், ஆஃப் ஒயிட் கலர், அதே மாரி ஸ்கை ப்ளூ கலர நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, இந்த தடவ சக்சஸ் அப்படின்றது உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு அரிதாக இல்ல, எளிதாக கிடைக்கும். நெறைய கடகராசிக்காரங்க இந்த தடவ 6, 6, 6 என்ற எண்ணோட கனெக்ட் ஆவீங்க. நீங்க ஏதாவது ஒரு 6666 நம்பர் இல்ல 66ன்ற நம்பர் சும்மா இப்பயே நான் பேசிட்டு இருக்கும்போது உங்க பாக்கெட்ல இருக்க நோட் எடுத்து பாருங்க. அதுல தான் 6ன்ற நம்பரோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த 6ஆம் எண் இந்த தடவ உங்கள இயக்கக்கூடிய காரணியாக அமையப் போகுது. கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய காலகட்டமா இருக்கு. மத்தபடி எல்லாமே சூப்பர். நான் திரும்பவும் சொல்ட்டேன். ஏற்கனவே கடகம்னா நான் சொல்லியிருக்கேன். இங்க உட்கார்ந்து நிலால பாட்டி சுடுற வடைய எவ்வளோ காசுக்கு விக்கலாம்ன்னு யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். கற்பனை வளமா இருந்தா பரவால்ல. இந்த தடவ சுக்கிரனும் சேர்ந்திருக்காருன்ற போது, நம்மள அடுத்தவங்க யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ, அதில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். மத்தபடி கேட்டது, கேட்காது, கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்தா இந்தான்னு குருவருளும், திருவருளும் குடுப்பதற்கான வாய்ப்பு இனிதே மலர காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு.